பஜ்ஜி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் புளி கொஞ்சம் ஆட் பண்ணி அது தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பஜ்ஜிமா ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி பதத்தில் கறக்கி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஒரு 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட ஸ்டஃபிங் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பஜ்ஜி மாவில் வந்துட்டு அந்த பஜ்ஜி மிளகாயை வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக சொரவன தேங்காய் ஆட் பண்ணி அது கூட புளி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 பச்சை மிளகா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அது கூட பஜ்ஜியை வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.